இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நீங்க அந்த ஒரு இடத்துல இருப்பீங்க. அந்த இடத்துல தான் ஆதியிலேருந்து இருந்திருப்பீங்க. அப்ப நீங்க கஷ்டம்லாம் பட்டுருப்பீங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா உங்களோட உழைப்புல உயர்ந்திருப்பீங்க. இது நெறைய பேர் பார்க்கும்பொழுது, அவன் அந்த உச்சத்த தொட முடியாத போது, அடுத்தவன் அதை அடைந்தபோது, அவனுக்குள்ள ஒரு மனக்லேசம் உண்டாகும். "எப்புட்றா நான் மட்டும் இவ்ளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். இவன் என்ன இப்படி வந்துட்டானே! அ என்னால ஜீரணிச்சுக்கவே முடியல." அப்படின்னு அவன் ஏங்குறான் பார்த்தீங்களா? அந்த ஏக்கம் தாங்க கண்ணடி. திருஷ்டின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு நீங்க எந்த பெரியவங்கிட்ட போனாலும், "அப்பா உனக்கு திருஷ்டி நெறையா இருக்கு. திருஷ்டி சுத்தி போட்டுக்கோ. அதனால தான் உனக்கு தடைகள் ஏற்படுது. உன் குடும்பத்தில சண்டைகள் வருது, சச்சரவுகள் வருது. நீ என்னதான் கடன் அடைச்சாலும் கடனும் அடைய மாட்டேங்குது. இந்த மாதிரியான சூழ்நிலைகள் தான் உன்ன இந்த மாதிரி வச்சிருக்குன்னு சொல்லி கேட்டிருப்பீங்க." ஸோ திருஷ்டி சுத்தி போடுதுன்றது நெறையா இருக்கட்டும். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனாலும் இந்த கண்ணடி படுற இடத்துல நம்ம இருக்கிறத முதல்ல தவிர்த்திருக்கணுங்க. ஏன் காரணம்னா, நம்ம முன்னாடிலேருந்து நம்மள பார்த்தவங்க, ஏழ்மையிலேருந்து பார்த்தவங்க திடீர்னு உயரத்துக்கு வரும்பொழுது, அவங்களுக்குள்ள ஏற்படுற அந்த வயிற்றெரிச்சல் இருக்குது இல்லையா? எல்லாருக்கும் இயல்பு தானே. யாரையும் குறை சொல்லிக்க வேண்டாம். அது நமக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். இதில ஒரு சின்ன ஒரு உதாரணமா ஒருத்தரோட கதைய மட்டும் சொல்லிர்றேன். இதுலேருந்து நீங்க அத புரிஞ்சுப்பீங்க. அந்த கண்ணொடியோட தாக்கம் எப்படி இருக்குன்னு.